மூணாவது படமா வந்து விஜய் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டேன்னா இப்ப இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும். இல்ல ஆனா 100வது படம் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல. அப்ப தெரியல சார், நீங்க தெரியல சார். அதான் கொஞ்சம் அவரு கடைசி படம் அறிவிச்சுட்டாரு, அதனால தான் கேட்டேன். அப்படியா சார்? தெரியல சார், நான் எனக்கு இந்த நியூஸ். பட் ஏதாவது மிரக்கல் நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஜீவா சார், உங்க லுக் வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு. ஜிப்சி மாதிரியே. ஜிப்சி செகண்ட் பார்ட் ஏதாவது போயிட்டு இந்த லுக் வந்து ஆக்சுவலி வேலை இல்லாம இருக்கிற லுக் இது. ராசிகநாமம் நீங்க பாக்கிறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. இன்னமும் தமிழ்லயும் ஹிந்திலயுமே சுத்திட்டு இருக்காங்க ஃபீலிங் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஏதோ வாய்ப்பு வந்தது ஹாலிவுட் சைட்ல இருந்து. நீங்க நிறைய பார்த்து நானே மறந்துட்டேன். வரலையே சார், நான் வெயிட் பண்றேன். பண்ணணும். தேங்க்யூ, நன்றி. அது வந்து முறையா இளையராஜா சார் கிட்ட இருந்து வாங்கி பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய அவங்க ஓனர்ன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்க சரிகமா கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு. இப்போ தியேட்டர்ல என்ன இனிய பொன்னிலாவே நீங்க பார்க்கலாம் சார். தமிழ்ல மாத்திரமில்ல, இந்தியா லெவல்ல அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேவ்ஸா இருக்கு. ஆனா சமீப கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் 7 படம் 6 படம் தான் ஓடி இருக்காங்க. இந்த வருஷம் கம்மி. ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கல, நிறைய பிரச்சனை. கேரளால வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்கு. ஒரு தயாரிப்பாளரா சொல்லுங்க, தமிழ் சினிமா எப்படி இருக்கு? என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்கீங்க? என்னென்ன பிரச்சனைகள்? தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில கரெக்டா பண்ணா நல்லா வரும். அதை சிலர் வந்து தவறா பண்ணிடுறாங்க, அதனால மாட்டிக்கிறாங்க. அதை வந்து கரெக்டா ஒரு சினிமாவா எடுத்து பார்த்து பண்ணாக்க நிச்சயமா வெற்றி படும். நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான். கண்டென்ட் நல்லா இருந்தா நிச்சயமா அது வெற்றி பெறும். சார் VTV 2 எப்ப எதிர்பார்க்கலாம்? VTV 2 இப்போதைக்கு இல்ல. VTK பார்ட் 2 தான் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா வேற நிறைய பார்ட் 2 இருக்கு. அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். சார், இது கேள்வி இல்ல, பாராட்டு. அதான் இந்த படத்துல விஜய் சாருக்கு இந்த படத்துல அந்த மூலிகை பாட்டு வந்து அவ்வளவு பிரமாதமா இருந்தது. ரீசெண்டா அப்படி ஒரு லைன்ஸ வந்து எந்த பாட்டுலயும் கேட்டதா ஞாபகம் இல்லை. தமிழர் வாழ்வியல் எல்லா விஷயமே ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க, பிரமிப்பா இருந்தது. உங்க கவிதை தெரியும், இந்த பாட்டு வேற லெவல்ல இருந்தது. பாராட்டுகள் சார். ரொம்ப நன்றி சனத் சார். ஏன்னா இந்த பாட்டு உண்மையிலுமே இந்த படத்துல எங்க டீம்ல எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. ஆனா இந்த பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாராட்டே வரல. அது சில நேரம் அப்படி ஆயிடும். நல்ல லிரிக்ஸ் வந்து மக்களால பெருசா சில நேரங்கள்ல. ஆனா நீங்க இப்ப முதல் முறையா சொன்னது இது ஒரு துவக்கமா இருக்கும் நான் நம்புறேன். நன்றி சார், நிச்சயம். ரொம்ப நன்றி. பாவிஜி சார், உங்களோட பாடல்கள் எல்லாமே அழகா இருக்கும். ஸோ இந்த படத்துல நீங்க இயக்குற படத்துக்கு வந்து பாட்டு வரிகள் வந்து பார்த்து எழுதிருக்கீங்க. அண்ட் ஞாபகங்கள் படத்துல நடிச்சீங்க. அதன் பிறகு வந்து ஸ்ட்ராபெரி இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா? ஏதாவது கேமியா உண்டா? சும்மா ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். ஓகே, அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். சூப்பர். ஜியா, உங்களுக்கு சுந்தர் சி லாரன்ஸ் மாஸ்லாம் எப்படி வச்சு நிறைய படங்கள் பண்றாங்க. ஏன்னா தமிழ் சினிமா 100 crore கிளப் மாதிரி பேய் கிளப்ல அவங்க இருக்காங்க. சுந்தர் சி லாரன்ஸ்லாம் இப்போ நீங்களும் ஜாயின் ஆயிட்டீங்க. வரிசையா பேய் படங்கள் எதிர்பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 100 கோடி கலெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமா அதே மாதிரி வரிசையா நிறைய படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ. யாரும் நடக்காதீங்க. அசுரர்கள் அந்த காலத்துல இருந்ததுல. ஆமா, அந்த மாதிரி இப்ப ஏஞ்சல்ஸ் தேவதைகள் தீய சக்திக்கும் ஒரு நல்ல சக்திகளுக்கும் நடக்கிற ஒரு வார் மாதிரி ஒரு யுத்தம். அதுதான் அடி ஒரு தீமா இருக்கும். சோ அதை வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை அதை யூஸ் பண்ணும். ஏன்னா மற்ற மொழிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு. அகத்தியா போடுங்க. ஓலைச்சூடு எல்லாம் இருக்குது. ஜீவாவே நல்ல வெயிட்டு, அதோட ராசிகெல்லாம் பயங்கர வெயிட்டா இருக்காங்க. அகத்தியார் யாரு? அர்ஜுனா? நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. பட் இருந்தாலும் படத்துல வந்து அகத்தியா வந்து ஜீவா தான். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது. ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க. அவ்வளவு பெரிய இந்தியாவில ப்ரொடியூசர். இந்த கதையை ஏன் அப்பாட்ட சொல்லாம ஐஸ்வரி சார்ட்ட தான் சொல்லணும்னு போனீங்களா? என்ன காரணம்?
எனக்கு அப்பவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு 1 செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவார் இதுக்கு. நான் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன், பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சார் நீங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருக்கிறேன் சார்ன்னு சொன்னேன். நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. சார் வந்து இப்போ அப்பா பாத்துட்டீங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவா தான் படம் பண்றாரு. அதுல ஏற்கனவே 99ல ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்றேன்னா, ஸோ இப்போ அதுக்கப்புறம் 100th ஃபிலிம் என்ன பண்றாருன்னு தெரியல. பட் இப்போ அந்த 99th ஃபிலிம் ஏற்கனவே நாங்க டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதுல இருக்கு. ஸோ இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போறதா இருந்தது. அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார். சும்மா ஒரு ஜாலிக்கு தான் நான் எப்பயாவது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் வீட்டுக்கு போனா செம்ம அடி விழும். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 8 ஃபிலிம்ஸ் வந்து அப்பா கிட்ட பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ ஈலாம் பார்த்துட்டீங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார். பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகுறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்றோம். பட் கணேஷ் சார் பார்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃபிலிம்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டா கூட அடுத்த படத்துல நாங்க வந்து கொஞ்சம் அதை கழிச்சுப்போம், நாங்க வேற மாதிரி நாங்க இது பண்ணிப்போம். பட் அப்பா திரும்ப நான் வந்து அது வேற கணக்குல நான் சொல்லணும் அதுக்கு. சார் வருஷம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு, அந்த கணக்குல அப்படி எல்லாம் வருமா சார்? நிச்சயமா சார். இது வந்து இப்போ இது வந்து நாங்க பிசினஸா பண்ணல. இப்போ ஆக்சுவலி பாத்துட்டீங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. பட் ஒரு பேஷனா இது ஒரு விஷயத்த பண்றோம். ஸோ இன்னைக்கு இப்போ பாவிஜய் சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்திலயும் வேற ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்ட எடுத்துட்டு போகாம ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தா அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டைரக்டர்ஸ், அது இல்லாம ஒன் ஃபிலிம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துட்டு வருவேன். அண்ட் அது இல்லாம அவங்க கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தியேட்டர்ஸ் அந்த இது, ஸோ அதனால வருஷம் வீட் லைக் டு டூ. அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் வருஷம் படம் பண்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க. டேரக்டர் சார், சார் இப்ப வெள்ளக்காரங்க வரும்போது நம்ம ஓலைச்சுவடிகள் அழிச்சிட்டாங்க, நிறைய அழிச்சிருந்தாங்க, நிறைய மறைக்கப்பட்டது. சோ அதெல்லாம் காட்டுவீங்களா இல்ல படத்துல சீன்ஸ் எல்லாம் இருக்கா? இல்ல இருக்கு. தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு காட்சி வச்சிருக்கோம். அர்ஜுன் சார் வர்ற காட்சியில ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி, நீங்க கண்டிப்பா அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது படம் பார்த்த எங்க எல்லாருக்குமே இப்ப சார்ல இருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க. சோ அந்த அர்ஜுன் சாரோட சீன்ல அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழ்ல அவர் பேசுற ஒரு காட்சியும் ஒரு இருக்கு. அது நிச்சயமா நல்ல ஒரு பேசப்படுற ஒரு காட்சியா இருக்கும். சார் விஜய் சார் வாழ்த்துக்கள். நன்றி சார். படத்தை பார்க்கறப்ப 2 பீரியட மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஒன்னு பிரிட்டிஷா இல்ல பிரெஞ்சு பீரியட் வருமா? பிரெஞ்சு தான். அர்ஜுனுக்கும் ஜீவாக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்குமா? இருக்கு. கதையில கனெக்ஷன் இருக்கு. 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஸ்கிரீன் பிளேவா சொல்லுவோம். என்னவா வராரு சார் கேரக்டர்? ஜீவா சார் வந்து அகத்தியாவா வராரு. அகத்தியானா கேரக்டரா சொல்றேன். படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் பண்ற ஒரு ஆர்ட் டைரக்டராக அறிமுகமாகிறாரு. சோ அதுல இருந்து அவர் ஆரம்பிக்கிற தொழில இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லையா, அப்ப அவர் ஒரு கேட் ஓபன் ஆகுது. அதுல இருந்து கதை அப்படி ஆரம்ப புள்ளி அதுதான். அவங்க வந்து அவங்க கூட படிச்ச ஒரு லவ்வர், அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டா இருக்காங்க ராஷிகண்ணா. டாக்டர் சார், இப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா டேரக்டர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாவது போடுவாங்க. ஆனா அவர் சொல்லி வருத்தப்பட்டாரு, எனக்கு ஒரு பாட்டு கேட்டு கொடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் என்ன வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கன்ட்டு. அது அப்பவே சொன்னாரு உங்ககிட்ட? சொன்னாரு. சொல்லிட்டு சாருக்கு சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு. இந்த படத்துலயே வந்து 6 பாட்டு வைக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்ப சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்ல நிறைய காட்சிகள் நகரும். சோ இப்படி ஒரு பாட்டுக்குள்ளேயும் காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல, ஒரு டூயட் சாங் அப்படின்னு போக முடியல. அதனாலதான் அவர் ரொம்ப மேல ரொம்ப பிரியமா இருப்பா அப்படி ஜீவா சார். சார் விஜய் சார் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். எங்க சார்? சார் சார் ஜெயச்சந்திரன் சார். சார் இந்த வழக்கமா அந்த பேய் படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்கா தான் இருக்கும் படங்கள், சீன்ஸ் எல்லாம். பட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்கு காரணம் வந்து டிஓபி பத்தி தான்.
இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி நல்லா வரணும், எல்லாரையும் ரொம்ப அழகா காமிக்கணும். ஏற்கனவே எங்க ஹீரோயின்லாம் ரொம்ப அழகுதான், அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்புல, ரொம்ப பிரைட்டா இருக்காப்புல. இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருந்தாப்புல. அதுக்காக கேட்கல சார். இப்போ டார்க்கா எடுக்கிறாங்கன்னாக்கா இந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல அந்த மாதிரி காட்சிகள் அப்படிதான் அந்த இருக்கும். மாதிரி காட்சிகள் அப்படி இருக்கு அந்த மாதிரி. அதாவது இப்போ அந்த ஆவி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ட்ரெயிலர் அந்த ஷாட் ரொம்ப இருட்டா இருக்கும்னு போடல. ஆமா. நீங்க படமா பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும் சார். அப்புறம் ஜீவா சொல்லுங்க சார். சார் அது நீங்க கேட்டீங்களா நல்லா பிரைட்டா இருக்கணும்னு. கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் PG-13 ஃபிலிம் சார். டார்க்கா பண்ணிட்டு அப்புறம் A சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க மட்டும் தான் வருவீங்க படத்துக்கு. அப்புறம் ஜீவா சார், அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஆமா சார், நீங்க வந்து அவர்தான் ரொம்ப நேரமா ராசி மேம் கேக்குறாங்க, யாரு கேள்வி கேக்குறாங்கன்னு தெரியல. அப்புறம் சார், இந்த உங்க படத்துல வந்து 100வது படமா வந்து விஜய் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது நான் சொல்லிட்டேன்னா இப்ப இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும். இல்ல ஆனா 100வது படம் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல. தெரியல சார், தெரியல சார். அதான் கொஞ்சம் கடைசி படம் அறிவிச்சுட்டாரு, அதனாலதான் கேட்டேன். அப்படியா சார்? தெரியல சார், நான் எனக்கு இந்த நியூஸ். பட் ஏதாவது மிரக்கல் நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், டைரக்டர் சார், இந்த படத்தோட மூளை வந்து திருமூலர்ல இருந்து எடுத்தீங்களா? ஒண்ணு, சித்த வைத்தியத்தை எந்த விதத்துல இத கொண்டு வரீங்க சார்? சார் அது கதை, அது ஒரு அந்த கதையோட லைன்ல இருக்கும். அது இப்ப அதை நம்ம அதோட பதிலா சொன்னோம் வைங்களேன், அப்ப உங்களுக்கு படம் ஃபர்ஸ்ட் 27ஆம் தேதி பார்க்கும்போது அதோடைய சுவாரஸ்யம் லைனா சொன்னா இது ஒண்ணுதான் சார். நம்மளுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு தான் சார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இவ்வளவுதான் சார் இதனுடைய ஒன்லைனு சார். அந்த நீங்க கேட்கறது புரியுது. உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா 27 ஈவினிங் இங்க காமிச்சிருவோம் சார். ஜீவா சார், நீங்க ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனாலதான் அடுத்த படம் நான் காசு இல்லாம கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்காக சொன்னீங்களே. செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க நண்பர்களும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க உங்க சேம் செட். எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா, இல்ல உங்க பெருந்தன்மையான குணமா? இல்ல சார், இது வந்து எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சாதாரணமா இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி நான் ஏதாவது சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன், சார் எனக்கு இவ்வளவு கோடி கொடுங்க அவ்வளவு கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டா எங்க அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடும். அதெல்லாம் அவங்க அவ்வளவு கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்க படத்துல செலவு பண்ணுங்க, நல்ல புது டைரக்டரை போடுங்க, அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் அது வந்து நல்ல பிசினஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்துல திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படம் ஆயிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவாரு. அதுதான் அப்பாவோட சீக்ரெட். அதனாலதான் நிறைய பிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சது. சார், ப்ரொடியூசர் சார், இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி, ஆனா நீங்க சம்பந்தப்பட்ட கேள்வி. இன்னைக்கு வந்து டிராகன் சொல்லி அவ்வளவு பெரிய ஜெயிச்சிருக்கிறாரு அந்த ஹீரோ, அதாவது உங்க டைரக்டர். அவருக்கு AGS 2 படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு. நீங்க தான் அவருக்கு வாய்ப்பு பெருசா கொடுத்தது டைரக்டரா. அவரை ஹீரோவா டைரக்டரா ஒரு முயற்சி நடந்ததா கேள்விப்பட்டோம். அது நடக்குதா? நடந்துட்டு இருக்கு. விஜய் சார், ஃபர்ஸ்ட் பாடலாசிரியரா இருந்தீங்க, அப்புறம் நடிகரானீங்க, இப்போ இருந்துட்டு இருக்கீங்க. நிக்கல் நான் பேசணும்ல, வந்துட்டாருல, பாடலாசிரியர் இருந்துட்டு இருக்கீங்க, இயக்குனரா வந்துட்டீங்க, நடிகராவும் இருந்தீங்க. அடுத்து ப்ரொடியூசரா எப்போ வர போறீங்க? ஸ்ட்ராபெரி என்னோட படம் தான், நான் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். பட் இதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி டைரக்ஷன் படம் அந்த மாதிரி தான். சித்த மருத்துவம் இப்போ வந்து கொரோனா டைம்ல தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. கேன்சர் கூட அதுல இருந்து மருந்துகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைம்ல தான் அந்த இது அழிக்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார். அழிக்க வந்தவங்கள்ட்ட நம்ம தான் பறி கொடுத்தோம். ஸோ அவன் வந்து அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கிறது அது கதை கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு காலகட்டங்கள்ல வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இங்க இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும் போதுதான், அடடா இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா, இது உலகத்துக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்க பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீப்பொறியை எடுத்து இந்த கதை பண்ணும் சார். அப்படிதான் இந்த கதை உருவாச்சு. விஜய் சார், சார் என் இனிய பொன்னிலாவை படத்துல இடம்பெறுமா, இல்ல இங்க மட்டும் காட்டப்பட்டதா? அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா? அது மொத்த டீடைல் சொல்லுங்க சார். ஏன்னா அதை பத்தி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா?
அது வந்து முறையா இளையராஜா சார் கிட்ட இருந்து வாங்கி பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து சரிகமா தான் அதனுடைய அவங்க ஓனர்ன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்க சரிகமா கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு. இப்போ தியேட்டர்ல என் இனிய பொன்னிலாவை நீங்க பார்க்கலாம். சார் தமிழ்ல மாத்திரமில்ல இந்தியா லெவல்ல அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேவ்ஸா இருக்கு. ஆனா சமீப கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் 7 படம் 6 படம் தான் ஓடி இருக்காங்க. இந்த வருஷம் கம்மி, ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கல, நிறைய பிரச்சனை. கேரளால வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்கு. ஒரு தயாரிப்பாளரா சொல்லுங்க, தமிழ் சினிமா எப்படி இருக்கு, என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்கீங்க, என்னென்ன பிரச்சனைகள்? தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில கரெக்டா பண்ணா நல்லா வரும். அதை சிலர் வந்து தவறா பண்ணிடுறாங்க, அதனால மாட்டிக்கிறாங்க. அதை வந்து கரெக்டா ஒரு சினிமாவா எடுத்து பார்த்து பண்ணாக்க நிச்சயமா வெற்றி பெறும். நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான். கண்டென்ட் நல்லா இருந்தா நிச்சயமா அது வெற்றி பெறும். சார் VTV 2 எப்ப எதிர்பார்க்கலாம்? VTV 2 இப்போதைக்கு இல்லை. PTK Part 2 தான் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா வேற நிறைய Part 2 இருக்கு. அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஜீவா சார், உங்க லுக் வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு. ஜிப்சி மாதிரியே. ஜிப்சி செகண்ட் பார்ட் ஏதாவது போயிட்டு இந்த லுக் வந்து ஆக்சுவலி வேலை இல்லாம இருக்கிற லுக் இது. ராசிகநாதன் நீங்க பாக்கிறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. இன்னமும் தமிழ்லயும் ஹிந்திலயும் தான் சுத்திட்டு இருக்காங்க. ஃபீலிங் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஏதோ வாய்ப்பு வந்தது ஹாலிவுட் சைட்ல இருந்து. நீங்க நிறைய எப்ப பார்த்து நானே மறந்துட்டேன். வரலையே சார், நான் வெயிட் பண்றேன். பண்ணணும். தேங்க்யூ. நன்றி. இங்க கோயின்சிடன்ஸாவே வந்து அகத்தியா அண்ட் சப்தம் ரெண்டுமே வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஹாண்டட் அண்ட் மித்தாலஜி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. சோ இது யோசிச்சீங்களா? இத பத்தி எதுவும் போயிட்டு இருக்கா உங்களோட தாட் ப்ராசஸ்? எதுவும் யார்கிட்ட? anyone can answer. நானா ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோங்க. 2 படமும் ஜெயிக்கிட்டோம். அவரு நல்ல டைரக்டர் வந்து அறிவழகன். அவர் ஈரமன் ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஸோ நிச்சயமா ஒரு டெக்னிக்கலா நிறைய எடுத்திருப்பாரு. அண்ட் நிச்சயமா 2 படமும் ஜெயிக்கிட்டோம். அண்ட் எங்க படம் இன்னும் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். அப்பாலஜி சார், ஆக்சுவலி இந்த படம் அந்த ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க இதுக்கு இன்ஸ்பிரேஷனா ஏதாவது புக் இருக்கா? இல்ல இப்ப சொல்லனாலும் ஓகே, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான புக் பிஹைண்ட்ல இருக்கா? இல்ல இப்ப சார் ஒருத்தர் கேட்ட மாதிரிதான், இது திருமூலர் சம்பந்தப்பட்ட விஷயமானு கேட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் எழுதினது தான். திருமூலரும் அருணகிரிநாதர் எழுதின சில புத்தகங்கள், அதுல இருக்கிற குறிப்புகள். சோ இதுதான், இதை வச்சுதான் நம்ம அந்த உருவாக்குனது. தீபக் சார், அவருக்கு ஒரு கேள்வி சார். சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ட்ரீமியா இருக்கு, நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சவால் இருந்தது உங்களுக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபில? ஆக்சுவலா எனக்கு என்னன்னா சார், நம்ம நிறைய படம் பீரியட் பார்த்துருப்போம். நானே வந்து ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம தமிழ் படங்கள்லயும் வந்திருக்கோம், இங்கிலீஷ்லயும் வந்திருக்கோம். எனக்கு இதுல ஆக்சுவலா டோனெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப பேஸ்ல இருந்தே ரொம்ப டிசிப்ளினா நம்ம நிறைய கலர்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பீரியட் போர்ஷன்ல நாங்க மோஸ்ட் ஆஃப் ப்ளூவை டோட்டலா கட் பண்ணிட்டோம் சார். அதனாலதான் எனக்கு ஃபைனலா டோன் பண்ணும்போது ஒரு டிஃபரெண்டான ஒரு லுக்கு கொடுக்க முடிஞ்சது பீரியட் போர்ஷன்ல. இன்னொன்னு வந்து நிறைய ப்ளூ மேட்ல ஷூட் பண்ணோம். ப்ளூ மேட்னா நம்ம ஜஸ்ட் ப்ளூ மேட்ல ஷூட் பண்ணிட்டு அப்படியே நம்ம போஸ்ட்ல கொடுத்துட்டா ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருவாங்க, அப்படி கிடையாது. நம்ம வந்து டோட்டலா அந்த பேக்ரவுண்ட்ல அந்த எண்ட் லேயர் வரைக்கும் என்ன வருதுன்ட்டு ரீட் பண்ணிட்டு இங்க ஃபோர்கிரவுண்ட் லைட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு அந்த ப்ளூ மேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த லைவ்னஸ் கிடைக்கும். அது கன்ஃபார்மா இந்த படத்துல நம்ம வந்து ஆடியன்ஸா ஒரு விஷுவலா ஒரு 100% ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். அதே மாதிரி சார் ஒருத்தர் கேட்டாரு ரொம்ப பிரைட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஹாரர் சீக்வன்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப ஹாண்டடா தான் இருக்கும், ரொம்ப டார்க் அது மாதிரி தான் இருக்கும். நாங்க எதுவுமே அது இப்போ நீங்க பார்த்து இதுல ரிவீல் பண்ணல. நீங்க 27 படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் சார். கண்டிப்பா. ஜியா சார்,
இல்ல வேலை வெட்டியே இல்லைன்றீங்க, லுக்கு சூப்பரா வருதுன்னு சொன்னீங்க. கதை சொல்றது யாரும் வரது இல்லையா உங்ககிட்ட? ஆமா, கதை சொல்றதுக்கு வருது. அப்படிலாம் இல்லைங்க. ஏன் கதை சொல்றதுக்கு வருது இல்லை, ஏன் சொல்ல மாட்டாங்க? இவ்வளவு டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் வந்து இவ்வளோ புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில்ல. ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும். அண்ட் நிச்சயமா நான் இப்போ நம்ம பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்றோம். அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ட் அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்றோம். அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போ நாங்க வந்து ரிலீஸ் ஆகணும், ஒரு காமெடி ஃபிலிம் படம் பண்ணி ஒரு டைரக்டர் அமைச்சிருக்கேன். ஆமா, அவரும் ஒரு சந்தோஷம் ஒரு டைரக்டர் அமைச்சிருக்காரு. ஸோ இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அந்த கலெக்ஷன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களோட கதையை கேட்டு அதை முடிவு பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகே, என்னது இது? இல்ல அது சஸ்பென்ஸ். அது அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. Yeah.